ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதிய அந்த வீட்டு வேலைக்காரியாக நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம லக்ஷ்மி. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மலர் தான் நல்லா சமைப்பாங்க. வீட்டு வேலையெல்லாம் மலர் தான் பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இப்போ மதிக்கிட்ட இதை ஒப்படைக்கிறதுக்கான காரணம் மலர்கிட்ட கேட்டு கேட்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இனி வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்லேயே இருக்கட்டும், அவள் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. பட் வெளியெல்லாம் காமிச்சிக்கிறதில்ல, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னும் இல்லை வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிக்காம தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மலர் கெஸ் பண்ணுறாங்க, ஆரம்பத்தில் நம்மக்கிட்டையும் இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க, எல்லா வேலைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட ஒப்படைக்க ஆரம்பித்தாங்க, இப்போது எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கே மைண்ட் செட் பண்ணி விட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணுங்கிறதையும் நம்ம இல்லைனா இந்த குடும்பம் இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையே அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயம் மதிக்கு பழகிறவே கூடாது அப்படிங்கிறது தான் மலரோட இன்டென்ஷன். அதனால தான் ஏதாவது மதிக்கிட்ட வேலை சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு மலர் முந்திக்கிட்டு போய் நிற்கிறாங்க. தன்னை போல் வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மலர் அந்த வீட்டில் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்கிற யார்கிட்டையும் என் மருமக வீட்டில் தங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதே கிடையாது நம்ம லக்ஷ்மி. ராகவனாச்சும் ஒரு இடத்துல மலருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுறாரு. பட் லக்ஷ்மி எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. மருமகனா இப்படி தான் இருக்கணும், மாமியார்னா இப்படி தான் பேசுவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்ட்டு மலரை பழகிவிட்ட மாதிரி மதியையும் பழகிவிடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்படி நினைக்கிறோன்னு மதிக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மதி கிச்சன் வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோனில் நிறைய சேட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரேவதி, மதி, மலர் 3 பேரும். அப்போது ரேவதி பேசுகிறத தங்கராஜ் பார்த்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். என் ஃப்ரெண்ட் கீதா அப்படி இப்படின்னு போய் சொன்னாங்க. ஆனால் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக இவள் ஃப்ரெண்டு கிட்டலாம் இவள் பேசலை, ஏதோ வீட்டு சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் இதை டைரெக்டாக அவகிட்ட கேட்டால் ஃபோனை கொடுக்க மாட்டா, எப்படியும் டெலிட் பண்ணிட்டு கொடுப்பா, அவள் யார்கிட்ட பேசினா என்ன பேசினாங்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு தங்கராஜ் பிளான் பண்ணி ரேவதிக்கு சந்தேகம் வராத மாதிரி இந்த ஃபோனை எப்படியாவது எடுத்து பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. ரேவதி, நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு, நீ கூட வரியா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு இப்படி திடுதிப்புன்னு கேட்டால் என்ன சொல்கிறது, ஷாப்பிங்னா பல்ல காட்டிட்டு வந்துடுவான்னு பார்த்தா கேள்வி கேட்குறாளே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கணும், நம்ம இளவரசிக்கு பர்த்டே வருதுல்ல, அவளுக்கு ட்ரெஸ் வாங்கலாம், எனக்கு அளவு சரியாக தெரியாது, எப்போவுமே உன்னை தானே கூட்டிகிட்டு போவேன், வாயன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை மறந்தே போயிட்டேங்க, இன்னைக்கா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேற எப்போ போகிறது அப்படின்ட்டு, இன்னும் 20-25 நாள் இருக்குது, அதுக்குள்ளே டைம் இருக்கு இல்லைங்க, நம்ம போய் போய்க்கலாம், இன்னைக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. என்ன இவ இப்படி முரண்டு பிடிக்கிறா, வான்னா கூடவே வரவ அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன ரேவதி கூப்பிட்டா வரமாட்டியா, எனக்கு 25 நாள் இருக்குன்னு சொல்கிற, ஆனால் அதுக்குள்ளே எனக்கு என்ன வேலை வருமோ, நான் எப்போ பிஸி ஆகிடுவேனோ தெரியாது, இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கேன் வான்னு சொல்கிறேன், வரதில் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா, எல்லாம் மதியோட ட்ரைனிங் போல இருக்குது அப்படின்றாரு. ஐயோ நீங்கள் வேற, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லைங்க, நீங்கள் கூப்பிட்டா வரக்கூடாதுன்னு நினைக்கல, இன்றைக்கி வேண்டான்னு நினச்சேன், நான் ஒப்பீனியன் தான் சொன்னேன், இதுக்கு ஏங்க மதியை இழுக்கிறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்படியேவா வரப்போகிற, போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு மேலே போக சொல்கிறாங்க. ஃபோனை அங்கே சார்ஜ் போட்டு விட்டுட்டு ரேவதி மேலே போகிறாங்க. அப்போது திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு போகிறேன், என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு. உன் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணால் என்ன வந்து பார்த்துக்கவே முடியாதா, சார்ஜ் தானே போட்டிருக்கேன் போயேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிக்கிறாங்க. ஆமாம், இவர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம காரணம் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு நேரமே போதாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க. தங்கராஜ் சந்தேகப்படுறத ரேவதிக்கு காமிச்சிக்காமல் இருந்ததுனால அவங்களும் ஏமாந்துட்டாங்க. இப்போ அவங்க ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ள தங்கராஜ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பார்த்து எதெல்லாம் முக்கியமானதோ அது எல்லாத்தையும் அவரோட ஃபோனுக்கும் அனுப்பிக்கிட்டாரு. அனுப்பின தடயமே இல்லாமல் அந்த ஃபோனில் எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டாரு. இப்போ அவங்க ஃபோன் ரேவதி எப்படி வச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுட்டாரு. இப்போ ரேவதி வராங்க. தங்கராஜுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போது அப்படியா, நிஜமாவா, இப்போவே வா, சரி நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வெளியில் போகலான்னு இருந்தேன் அப்படின்றாரு. என்னாச்சுங்க அப்படின்னு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரேவதி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. நம்புறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரிங்க சார் நான் உடனே கிளம்பி வரேன், நான் வேணா நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் இன்னொரு 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ரேவதி கிட்ட, ரேவதி சாரி நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. இல்லைங்க நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணீங்க, போலாம் வான்னு கூப்பிட்டீங்க, நான் வேண்டான்னு சொன்னதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்க, அவ்வளவுதான், டார்ச்சர்லாம் நீங்கள் பண்ணலைங்க, எனக்கும் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது, பட் இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொன்னேன்,
சொன்னேன், நான் தான் கேட்காம வா போயே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டேன். பட் இப்போ பாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன, அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா போகலாம், இல்லாட்டினா நாளைக்கு போகலாம். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, இப்படியே இரு, மாற்றிடாத, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை வர முடியலன்னா இன்னொரு நாள் போகலாம், தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி கணத்தில் செல்லமாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தங்கராஜ் போகிறாரு. என்ன இன்னைக்கு இவர் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு, இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி ரேவதிக்கு இப்போ தான் சந்தேகமாக வருது. ஆனால் டூ லேட், தங்கராஜ் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம ராகவன் லக்ஷ்மி கிட்ட காமிச்சு இவங்க 3 பேரும் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ளே பண்ணி காமிச்சாலே பிரச்சனை முடிஞ்சுது. இன்னும் அவருமே அதெல்லாம் ப்ளே பண்ணி காமிக்கல. அதுக்காக தான் யாரோ கூப்பிடுறாங்க எமர்ஜென்சி ஒர்க்குன்னு போய் சொல்லிட்டு காரில் போய் ஒரு தூரமாக, அதாவது கொஞ்சம் தூரம் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து இது எல்லாத்தையும் ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் தங்கராஜை பற்றி, லக்ஷ்மி பற்றி, ராகவன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறது அப்பட்டமாக தெரியுது. ரேவதி எல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் அவங்க அம்மா காலில் விழுந்து கதறதை பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்லாம் பேசி வச்சுருக்காங்க. அது மட்டுமா இங்கே நம்ம மதியோட வேலை போன அன்னைக்கு பேசினது அப்படின்ட்டு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுதான் போயிட்டுருக்கா. ஆனால் நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு கீதா கிட்ட பேசினேன்னு சொன்னால, ரேவதி உனக்கு இருக்குது இன்னைக்கு, எனக்கிட்ட மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இனிமேல் உன்னை எந்த விஷயத்திலும் நம்பக்கூடாது, இது ஒன்று போதும், மதியையும் மலரையும் அந்த வீட்டில் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு. இப்போது சுரேஷ்க்கு கால் பண்ணுறாரு. சுரேஷ் ஏதோ பிஸியாக இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. என்ன மாமா, நான் தான் பிஸியாக இருக்கேன்னு தெரியுதுல்ல, அதனால தான் அட்டென்ட் பண்ணல, திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கடுப்பாக பேசுகிறாரு. என்ன சுரேஷ் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு. சாரி மாமா, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் மாமா, வேலை பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே இருக்கட்டும், ஏன் அது பொறுமையாக என்கிட்ட பேச முடியாதா, எல்லாருக்குமே இந்த தங்கராஜனா கொஞ்சம் இலக்காரமாக போயிட்டான்ல அப்படின்றாங்க. என்ன மாமா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. சுரேஷ் என்ன வேலை, எப்போ முடியும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதான் மாமா முடிஞ்சது சொல்லுங்க அப்படின்னு. இல்லடா ரொம்ப பிஸியா இருக்கேன், ஃபோன் எடுக்க கூட நேரம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்படி இல்லை மாமா, ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கேன், இங்கே நொய்யின்னு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சா அதான் அப்படின்னு. டே நான் 2 முறை தானடா கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னே கால் வந்துகிட்டே இருந்துச்சு மாமா, யார் பண்ணாங்கன்னு தெரியல, நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஏண்டா பார்க்காம கூடவாடா இப்படி பேசுவ அப்படின்னு கேட்குறாரு. சரி சொல்லுங்கள் மாமா என்ன விஷயம்னு, வேலை எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மேபி ஒரு 3 மணிக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ் லஞ்சுக்கு வீட்டுக்கு போவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வீட்டுக்கு வந்துட சொன்னாங்க அம்மா, நான் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அவரும் ஃபோனை வச்சிடுறாரு. இன்னைக்கு இருக்குது கச்சேரி அப்படின்னு தங்கராஜ் பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு. இப்போது வீட்டுக்கு போகிறாரு. ரேவதி கிட்ட கேட்குறாரு. ரேவதி அப்படின்னு, என்னம்மா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எப்படியும் இன்னைக்கு முடியாதுன்னு தோணுச்சா அதான் அப்படின்ட்டு. சரி விடு, எனக்கும் மைண்டு சரியில்லை, இன்னொரு நாள் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து, அதாவது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இல்லாத நாளாக பார்த்து அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருவோம், இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன இவர் ஆச்சரியமாக இருக்கே, இவர் இப்படி பேசுகிற கூட ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட் அதிகமாகுது ரேவதிக்கு. இல்லைங்க எதுக்கு, வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு தங்கராஜ் யோசிக்கிறாரு. ரேவதி இன்னைக்கு சுரேஷ் 3 மணிக்கு மேலே தான் லஞ்சுக்கு வீட்டுக்கு போவானாமா. அது மட்டும் இல்லை நேற்று பயங்கர கலாட்டாக நடந்துச்சு வீட்டில், அதுக்கப்புறம் அங்கே என்ன எப்படின்னு எதுவுமே தெரியல, போய் கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸாக எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வந்துடுவோம், எல்லாரும் மன வருத்தத்தில் இருப்பாங்கல்ல அப்படின்றாரு. அப்படி சொல்கிறீங்களா, சரி இருங்க அப்படின்ட்டு. நீ முன்னாடி கட்டியிருந்தல அந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு உனக்கு, அதையே போய் மாற்றிட்டு வாப்போ அப்படின்னு தங்கராஜ் மேலே அனுப்புகிறாரு. இவர் இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லைன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ரேவதியோட சந்தேகத்தை மட்டும் அவங்களால தீர்த்துக்கவே முடியல. என்னவா இருக்கும் அப்படின்னு இன்னமும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்த போய் மேலே மதிக்கிட்டையும் மலர்கிட்டையும் நடந்த விஷயத்த அப்படியே சொல்கிறாங்க. நம்பாத ரேவதி ஏதோ தப்பாக இருக்குது, நீ அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொல்லி வந்துட்டேன், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவர் ஏதோ ஒரு பிளானில் தான் இருக்கார், சுரேஷ் 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட வருவேன்னு சொல்லியிருக்கானாமா. என்னாச்சு சமையல் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, மதி தான் கிச்சனில் இருக்கா, என்னை உள்ளவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா, அத்தையும் உள்ளதாக இருக்காங்க அப்படின்றாங்க. என்னது அம்மா உள்ளே இருக்காங்களா, அவங்க கிச்சனில் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு மலர்கிட்ட சொல்கிறாங்க ரேவதி. தெரியல, ஒருவேளை அதை செய் இதை செய்யன்னு வேலை வாங்கிட்டு இருக்காங்க என்னமோ, நாங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம மதியமே அப்படி தான் சொல்லிட்டா, அதனால தான் நான் ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட ஜாலியாக என்னால் பேச முடியுது அப்படின்றாங்க. ஓ கூடவே கூடவே அம்மா இருக்கிறதுனால தான் மதியால் ஆன்லைனில் வர முடியல போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்பப்போ ஃபோனை பார்க்குறாங்க, அவங்க சேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது, படிக்க முடியறத படிக்கிறாங்க, ஆனால் வாய்ஸை அவங்களால கேட்க முடியல. இப்போது நம்ம ரேவதி இருந்துட்டு, சரிங்க அண்ணி அவர் கத்துவார், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், எப்படியும் ஒரு 1 ஹவரில் அங்கே வந்துடுவோன்னு நினைக்கிறேன், சுரேஷும் அப்போ தான் சாப்பிட வருவான், லஞ்ச் எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் சாப்பிடல, என்னன்னு தெரியல, மதி இன்னும் சமையலை முடிக்கல, மாமாவுக்கு மட்டும் ஏதோ
ஹெல்தி டயட் அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தா. மாமா வேற இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரா, செம்ம கடுப்பாயிட்டாரு. ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு பேசுவார். இப்போ மதி வேற லேட் பண்ணுறாளா, அன்னைக்கு மாதிரி பசிக்கும் போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சாப்பிடுவாங்க அப்படின்னு மதி யோசிக்கிறாளா என்னன்னு தெரியல. அத்தையும் மதியும் கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மலர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் மேலே போய் காய போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி லஞ்சு சமைக்கிற வேலை மிச்சம், நைட்டுக்கு மட்டும் ஏதாவது சமைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கு தெரியும், உங்களை மாதிரியே மதியையும் வீட்டு வேலைக்காரியாக மாற்றிடலான்னு அம்மா நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானுமே படிச்சிருக்கேன், வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு என் புருஷனுக்கும் தெரியும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் யாருமே அதை கன்சிடர் பண்ணல. என்னை வீட்டு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ வரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் உன் புருஷன் கேட்பாரு, அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள இருக்கிற டேலண்ட் எப்போவுமே வெளியே வரப்போறதில்ல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சரி, நான் அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை அதாவது வெளியே வந்துடுறாங்க ஆன்லைன்லேருந்து. மலர் வந்து துணியெல்லாம் காய போட்டதை எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, சாப்பிட்டாச்சா அப்படின்னு. இன்னும் இல்லை அப்படின்னும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மதியோட சமையல், மதி தான் இன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு அத்தை சொல்லிட்டாங்க. கிச்சன் பக்கமே நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இன்னும் சமையல் முடியலை அப்படின்னு. சரி, ஓகே, வழக்கமாக நான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு தான் சாப்பிடுவேன், அதனால எனக்கு ஒன்றும் பசி பெருசாக தெரியல, நான் சாப்பிட்ற டைமுக்குள்ளே எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதையே வந்து பாக்யராஜுக்கும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ராகவனுக்கு பசி தாங்க முடியல, வெளியே வராரு. அப்போது தங்கராஜும் சுரேஷும் உள்ளே வராங்க. மதி வந்து கொஞ்சம் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மாமா நான் வரக்கூடாதா அப்படின்னு, என்ன பண்ண காத்துட்டு இருக்காரோ தெரியலையே அப்படின்னு நம்ம ரேவதி வேற பயந்துகிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்துட்டு, மாமா ஏதோ நம்ம கூட பேசணும்னு சொன்னாரு அதான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க அப்படின்னு. மலரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா இவங்க நம்ம ரேவதியும் தங்கராஜும் வந்திருக்காங்க. ஆமாம், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க பாரு அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. என்னாச்சு, ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கண்ணிலேயே பேசுகிறாங்க. மலர் தெரியலை அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லை அப்படின்றாரு ராகவன். ஏன்பா இன்னும் சாப்பிடல அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. இன்னும் சமையல் வேலை முடியலையா அப்படின்றாங்க. என்னது சமையல் வேலை முடியலையா, என்ன நீ சமையல் வேலை இன்னும் முடியலையா, நான் சாப்பிட்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமையல் மதியோட சமையல் தான் போயிட்டுருக்கு. கிச்சனில் என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு மதி சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னாலா, அவள் யார் அப்படிலாம் சொல்கிறதுக்கு, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட அவளுக்கு தெரியாதா, அப்படி என்ன தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. டேய் பார்த்து பேசுடா, கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, நேற்று தானே சண்டை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கீங்கன்னு. யார் மாமா சொன்னது சமாதானம் ஆயிட்டோன்னு அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, நைட்டு ஃபுல்லாக சுரேஷ் ஹாலில் தான் படுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. மலரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தங்கராஜுக்கு கடுப்பாக இருக்குது. நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லலான்னு வந்து பார்த்தா இங்கே அதுக்கு மேலே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்றாங்க. ஏற்கனவே அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காருப்பா, எல்லாத்துக்கும் எதுக்கு அவரையே கூப்பிடுறீங்க, அவர் எவ்வளோ பிஸியான பிஸ்னஸ்மேன், எவ்வளோ பிஸ்னஸ் அவர் பார்த்துட்ருக்காரு, அவருக்கு பிஸ்னஸையே பார்க்க நேரம் இல்லாமல் அந்தந்த அதாவது ஒழுங்காக சாப்பிடாம பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஆனால் ஊனா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு ஸ்பூன் கீழே விழுந்தா கூட அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறீங்க. உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் பிள்ளை தான் வந்து தீர்த்து வைக்கணுமா அப்படின்னு அத்தை வேற என்கிட்ட கோச்சிக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்கப்பா இந்த பிரச்சனைக்கு அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. உனக்கே ஒரு பெரிய திருவிழா நடத்த போகிறாங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்துக்க தாயி அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு தங்கராஜ். சுரேஷ் கிச்சனில் என்னென்னு பாரு, சமையல் ஆச்சா இல்லையா, இல்லாட்டினா நான் போயிட்டு கடையிலையாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்றாரு. இப்போது நம்ம சுரேஷ் உள்ளே போய் பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மதி ரொம்ப திமிராக நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. பார்த்தா தெரியல, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. மதி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் என்ன சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டான், பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. என்னமோ கிச்சனில் எல்லா வேலையும் நீ தான் பார்த்துட்ருக்க, உள்ளே வரவே கூடாதுன்னு மலரணியை சொல்லியிருக்க, என்ன நடந்துக்குது இங்கே, என்ன என் அம்மாவை எல்லா வேலையும் பார்க்க வச்சுட்ருக்கியா நீ, இதுதானே நீ சமைக்கிற லட்சணம், நீ இதுதான் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குற லட்சணம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை, உங்கள் அம்மா வந்து உங்ககிட்ட என்ன மதி பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வச்சுருக்கா, கிச்சன் வேலையெல்லாம் என்ன பார்க்க வச்சா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
சுரேஷ், இதெல்லாம் நான் செய்யாத வேலையா? நான் பார்த்துக்கிறேன்டா. மதி ஒருத்தியா எல்லா வேலையும் எப்படி செய்வா? நான் அதான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. மதி வந்து கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு சும்மா அப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாலே லக்ஷ்மி பயப்படுறாங்க. சுரேஷ் அதை பார்த்துட்டு, என்ன ஆச்சுமா, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிற ஆள் இல்லையே, போயும் அவளுக்கு பயப்படுறீங்களா? என்னம்மா அவள் என்னை அடிச்சிட்டான்னு சொல்லி திரும்ப அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு அவகிட்ட இறங்கி போயிட்டுருக்கீங்களா? அவள் இதுக்கு மேலே என் மேலே எப்படி கை வைக்கிறான்னு பார்க்குறேன். அதே மாதிரி அவள் என் மேலே கையை வச்சுட்டு வீட்டில் இருந்துருவாளா அப்படிங்கிற மாதிரிலாம் சுரேஷ் பேசுகிறாரு. இவன் ஒருத்தன் அப்படின்னு நம்ம லக்ஷ்மி மனசுக்குள்ளே திட்டுறாங்க. இங்கே பாருடா, நானாக விருப்பப்பட்டதான் எல்லாம் செஞ்சுட்ருக்கேன், மதி சொல்லியெல்லாம் நான் செய்யலை, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்படின்ட்டு மலரை கூப்பிடுறாங்க. சொல்லு சுரேஷ் அப்படின்னு அவங்க வராங்க. என்ன நீ நடக்குதுங்க? நீங்கள் 2 பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு அம்மா எல்லா வேலையும் சமைக்கணுமா, எல்லா வேலையும் செய்யணுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவங்களால நிற்க கூட முடியாது, கால் வலியில் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? இவன் என்னடான்னா அவங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு கேட்குறா. எனக்கு ஒன்றும் புரியல அண்ணி, நீங்கள் தானே எப்போவுமே கிச்சன் வேலையெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்றாங்க. ஏன் கிச்சன் வேலையெல்லாம் எல்லாமே மலர் தான் செய்யணும் அப்படின்னு இந்த வீட்டில் ஏதாவது ரூல்ஸா, இல்லை சட்டம் ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த வீட்டில் பொம்பளைங்க 4 பேர் இருக்கோம், 4 பேருமே வீட்டு வேலை கிச்சன் வேலை எல்லாத்தையும் பகிர்ந்து செய்யலாம். அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அப்படி இப்படி நடந்து வேலை செஞ்சாதான் கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லாம் இல்லாமல் இருக்கும். எனி டைம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, வீட்டில் இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணுறது, ஒரு சொம்பு தண்ணி பக்கத்தில் இருந்தால் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு கூட மலரு அப்படின்னு கூப்பிடுறது, இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இப்படி தான் கை கால் உடம்பெல்லாம் வலிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல முழுசாக கேளுங்க அப்படின்றாங்க மதி. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா, வாங்கம்மா அப்படின்னு. ஆனால் மறுபடியும் மதி அந்த ஃபோனை ஆட்டி காமிக்கிறாங்க. விடு சுரேஷ், இங்கே பாரு, இன்னும் 2-3 தான் இருக்குது, வாஷ் பண்ணிட்டு வரேன், நீ போ அப்படின்றாங்க. நீ போடா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. சுரேஷ் நீ போ, நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்றாங்க மலருமே. சுரேஷ் பயங்கர கோவமாக போய் சோஃபாவில் தும்முன்னு உட்காடுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு. அங்கே அம்மாவை பாத்திரம் கழுவ வச்சுட்டு இருக்கா மாமாவை அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு ராகவன் ஷாக் ஆகுறாரு. ஆமாப்பா, இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனால் அம்மாவை எல்லா வேலையும் அவள் வாங்கிக்கிட்டு இருக்கா, அது யாருமே பார்க்கலையா அப்படின்னு. நான் அதாவது மலர் வந்து கிச்சனுக்கு போகும்போது நீங்கள்லாம் வராதிங்க, நானே பார்த்துக்கிறேன்னு மதி சொன்னான். நான் மலர்கிட்ட கேட்டப்பவும் அப்படி தான் சொன்னான். இந்நேரமாகியும் கிச்சன் வேலை முடிஞ்ச மாதிரியும் இல்லை, லக்ஷ்மியும் வெளியே வரல, மதியும் வெளியே வரல. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் எனக்கு தெரியுது. பொதுவாக நான் கிச்சன் பக்கம் பெருசாக போகிறதில்ல, ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து சொன்னேன்னாவே மலர் பண்ணிடுவா. அதனால தான் எனக்கு போகணுன்னு தோணலை. அங்கே என்ன நடக்குதுன்னு உங்கள் அம்மாவை பாத்திரம் கழுவ வச்சுட்ருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்றாரு. அப்பா, இவளை சும்மா விடக்கூடாது மாமா, நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். அவள் இந்த வீட்டில் இல்லைனா கூட பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, என் வேலையே போனால் கூட பரவாயில்ல, என் வீட்டில் இருக்கிறவங்கள அவள் எப்படி அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே லக்ஷ்மி இருந்துட்டு, மாப்பிள்ளை வந்திருக்காரு போலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. யார் வேணால் வரட்டும், நீங்கள் கழுவி முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு. நினைக்கட்டும், அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்ட்டு அப்படின்னு ஃபோனை காமிக்கிறாங்க. உடனே லக்ஷ்மியும் வாஷ் பண்ணுறாங்க, பாத்திரம் எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மதி வெளியே வந்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு தங்கராஜ் கிட்டே கேட்குறாங்க. நான் கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது, சாவகாசமாக வந்து கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன் அப்படின்னு. கிச்சனில் வேலையாக இருந்தேன், அதை முடிச்சுட்டு வரணும்ல, இல்லை அட்லீஸ்ட் அதை ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு டைம் வேணும், கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் வர்றதுக்கு நான் ஒன்றும் மலர் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு திமிரா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க, திருப்பி நான் பேசினா என்னோட திமிருன்னு சொல்வீங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் அது திமிருத்தனமா அப்படின்னு கேட்குறாங்க மதி. எதுக்காக எங்கள் அம்மாவை பாத்திரம் கழுவ வச்சுட்ருக்கேன் அப்படின்னு. என்ன மதி இதெல்லாம்? வீட்டில் பெரியவங்க அவங்களுக்கு நீங்க உட்கார வச்சு பாத்துக்கிறத விட்டுட்டு நீங்க என்ன அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன மலர் இதெல்லாம் அப்படின்னு தங்கராஜ் மலர்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ நம்ம மதி இருந்துட்டு, அவங்களாதான் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி போட்டுடுற, கிச்சன் வேலையெல்லாம் நான் பகிர்ந்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, மலரே எவ்வளோ நாளைக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பா, இனிமேல் கிச்சன் வேலையை நீ பாரு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், மற்ற வேலையெல்லாம் மலர் பண்ணட்டும்னு சொன்னாங்க. எனக்கு அது சரின்னு தான் தோணுச்சு, அதான் ஹெல்ப் பண்ணட்டும்னு நானும் நினச்சேன், அவங்களுக்கும் வயசாகுது, அப்படி இப்படி நடமாட்டணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ ஸ்மார்ட்டாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தங்கராஜ் யோசிக்கிறாரு. அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அத்தை வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம லக்ஷ்மி அத்தைன்னு கூப்பிடுறாங்க. நம்ம மதி அவங்க வராங்க. என்ன அத்தை கிச்சன் வேலையெல்லாம் நீங்களா பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. உடனே மதியை திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஃபோன் ஆடுறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, பாவம் மலரே எவ்வளோ வேலையை தான் செய்வா, மதிக்கும் புதுசு இல்லை, கூட இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். எப்போ வேலைக்கு போகிறாலோ அது வரைக்கும் கிச்சன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அவளுக்கு கூட மட ஒத்தாசையாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் இதெல்லாம் பெருசு பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மதி வந்து அடிக்கடி ஃபோனை எடுத்து ஆடுறாங்கல்ல, அதை சுரேஷ் நோட் பண்ணிவிட்டு அம்மா பயப்படுற மாதிரி அந்த
ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அந்த ஃபோனை காட்டி அம்மாவை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா, மிரட்டிக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன இருக்குது அந்த ஃபோனில் அப்படின்னு நம்ம சுரேஷ் டைரெக்டாக கேட்குறாரு. பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு நம்ம மதி வந்து இன்றைக்கி ஃபுல் டே நம்ம லக்ஷ்மியை வேலை வாங்கிக்கிட்டு அவங்கள மாட்டி விடுறதுக்கு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்